Hi, hello guys. Welcome to Time for Greatness. Friends, இன்னைக்கு வீடியோல உங்களுக்கு 5 amazing neurobic exercise பத்தி சொல்ல போறோம். இது உங்களோட பிரெயினை ஹெல்த்தி ஆக்குறது மட்டும் இல்ல, அது கூடவே உங்களோட ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், மெமரி பவரையும் டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணும். டோன்ட் வரி, இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச போரிங் எக்ஸசைஸ் மாதிரிலாம் இருக்காது. லைக் புக் ரீடிங், பாதாம் சாப்பிட்றது, மார்னிங் அர்லியா எழுந்துக்கிறது, மெடிடேஷன், ஈட்டிங் ஹெல்த்தி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நோ, இந்த எக்ஸசைசஸ் ரொம்பவே யூனிக், இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபன்னா இருக்க போகுது. இந்த எக்ஸசைசஸ் உங்களோட ஃப்ரீ டைம்ல கொஞ்ச நேரத்துக்கு பண்ணாலே போதும். ஏன்னா நம்மளோட பிரெயின் பெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கும்போது தான் நம்ம இஷ்டப்பட்டதை அச்சீவ் பண்ண முடியும். ஆனா உங்கள சில பேர் இதுவும் நினைச்சிட்டு இருப்பீங்க, என்னோட பிரெயின் ஏற்கனவே ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல்லா தானே இருக்கு, அப்போ வாங்க டெஸ்ட் பண்ணிடலாம். எக்ஸசைஸ் 1, டெஸ்ட் அண்ட் ட்ரிக் யுவர் பிரெயின். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல உங்களோட மைண்டை நீங்க கண்டினியூஸா டெஸ்ட் அண்ட் ட்ரிக் பண்ணணும். டெய்லி நீங்க பிரெயினை சேலஞ்ச் பண்றதுனால உங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் டெவலப் ஆகும். அதுக்கு நான் இப்போ சொல்ல போற 3 மைண்ட் பெண்டிங் ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட், ஷால்ட்டி டேபிள். உங்க எதிர்க்க இந்த டேபிள் இருக்கு. இதுல 1 ல இருந்து 25 நம்பர்ஸ் ரேண்டமா, அதாவது வேற வேற பாக்ஸஸ்ல வேற வேற நம்பர்ஸ் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த டேபிளோட சென்டர்ல 19 இந்த நம்பரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் நான் உங்ககிட்ட சொல்லும் போது 1 to 25 இந்த நம்பர்ஸை நீங்க அசெண்டிங் ஆர்டர், அதாவது சீரியல் வைஸா நீங்க தேடணும். சரி, வாங்க நம்ம இந்த 30 செகண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் எல்லா நம்பர்ஸையும் சீரியல் வைஸாக சர்ச் பண்ண முடிஞ்சதா? அப்படி இல்லைனா எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் இதை அகைன் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இன்னும் பெட்டர் ஆக்குவீங்க. இந்த எக்ஸசைஸால ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுற ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இது கூடவே உங்களோட பெரிஃபரல் விஷனும் டெவலப் ஆகும். டெய்லி ஷார்ட்டி டேபிள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆன்லைன் வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸும் யூஸ் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவும் முக்கியமான எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் கூட சொல்லுறேன். CMEI சர்வே படி இந்தியாவில் 5.3 கோடி மக்கள் வேலை இல்லாமல் இருக்காங்களா. அதில் 1.7 கோடி மக்கள் பெண்களாக தான் இருக்காங்க. ஃபேமிலியை பார்த்துக்க, கரியர் பிரேக்கு, ஏஜ் அதிகமாகும் போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாம, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்களுக்கு நடுவில் வேலை இல்லாம அதிகரிக்கிறதுக்கு காரணம். ஆனால் கதை இங்கே முடிய போகிறதில்ல. இவங்க பேர் தான் சுவாதி ராணி. சேல்ஸில் அவங்களுடைய கரியர் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறமா கிரீடி கேம்ஸில் HR வேலைக்கு சேர்ந்தாங்க. சுவாதிக்கு எந்த ஆப்ஷன் வேறுனாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம், பட் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுத்தாங்க. அதே மாதிரி நிஷா குப்தா மகனை வளர்த்துறதுக்காக வேலையிலிருந்து 10 வருஷம் லீவ் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா டைமண்ட் கால்ஸில், அதாவது 10 வருஷத்துக்கு அப்புறமா டைமண்ட் கால்ஸில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக சேர்ந்தாங்க. அடுத்து இதுதான் கிரண் மிர்தா. பேண்டமிக் டைமில் கிரண் இவங்களுடைய வேலையிலிருந்து மாற ட்ரை பண்ணாங்க. பட் அது இவங்களுடைய லைஃப்பை நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்போ நல்ல பேக்கேஜில் பிகாயில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக வேலை பார்க்குறாங்க. அகாடமி நடத்தின ரீலெவலில் ஒரு சிம்பிள் டெஸ்ட்னால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்தது. இந்தியாவிலேயே சிறந்த 200 கம்பெனிகளில் ரீலெவலில் இருந்து நியமனம் நடத்தப்படுது. நியமனம்னா ரிக்ரூட்மெண்ட் நடத்தப்படுது. இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரெஸ்யூமோ டிகிரியோ தேவையில்லை. இந்த மாதிரியான நிறைய பேரோட வெற்றி கதைகள் ரீலெவல்ல இருக்கு. உங்களுக்கு இருக்கிற டேலண்டோட அடிப்படையில தான் ரீலெவல்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ நீங்க கரியர் இப்பதான் தொடங்க போறீங்கன்னாலும், இல்லாட்டி இப்போ நீங்க ஆல்ரெடி இருக்கிற கரியரை சேஞ்ச் பண்ணணும்னாலும், வேற வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் ரீலெவல் டெஸ்ட்டுகள் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த டெஸ்ட் எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தேவையுள்ளவங்க கண்டிப்பாக டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேக்புக்கு, ஆப்பிள் வாட்ச் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரீலெவல்ல இருந்து கிடைக்கும். ஸோ இப்போவே வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கில் கிளிக் பண்ணிவிட்டு ரீலெவலில் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். பேக் டு த வீடியோ. நம்பர் 2, மல்டி கலர் டெக்ஸ்ட். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா, இங்கே இருக்கிற ஒரு வேர்ட் மேலே ஒரு கலர் வரும். நீங்க அந்த கலரோட பேரை கரெக்டா சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க நீங்க கலரோட நேம் சொல்லணும், வேர்ட்ஸ் இல்ல. ரெடி, நவ் கோ. இது பார்க்கறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருந்துச்சோ, ஆனா பண்ண அவ்வளவு ஈஸி இல்லல.
ஏன்னா நம்ம பிரெயினில் டெக்ஸ்ட் பர்செப்ஷன் அண்ட் கலர் பர்செப்ஷன் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஹெமிஸ்பியரில் லொக்கேட்டடாக இருக்குது. நீங்கள் இந்த எக்ஸசைஸை பண்ணுறப்போ உங்கள் பிரெயின் 2 ஹெமிஸ்பியரோட கனெக்ஷனும் ஸ்ட்ராங் ஆகுது. இதனால உங்களோட கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆகுது அண்ட் நீங்கள் ஈஸியாக ஒரே நேரத்தில் 2 டாஸ்க் பண்ணுற எபிலிட்டி டெவலப் ஆகும். அண்ட் நம்பர் 3, பிளைண்ட் ஃபோல்டட். இதில் நீங்கள் உங்கள் கண்ணை கட்டிக்கிட்டு தினம் நீங்கள் சின்ன வேலை எதனா செய்யணும். லைக் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு பேப்பரில் உங்களோட நேம் எழுதி பார்க்கலாம். இல்லை நீங்கள் பேப்பரில் ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்குலர் இது மாதிரியான ஷேப்ஸை வரைய முயற்சி பண்ணலாம். நீங்கள் வேணும்னா கண்ணை மூடிக்கிட்டே உங்களோட கம்ப்யூட்டர் இல்லை மொபைலில் டைப் பண்ணி கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் இந்த எக்ஸசைஸை நீங்கள் இப்போவே பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட நேமை டைப் பண்ண முயற்சி பண்ணி பாருங்கள். இது மாதிரி பண்ணுறதுனால உங்களோட மசில் மெமரி டெவலப் ஆகும் அண்ட் நீங்கள் எல்லா விஷயத்தையும் ரொம்பவே ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்குவீங்க. எக்ஸசைஸ் 2, ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ். இப்போ உங்களுக்கு ஹேண்டுக்கு ரிலேட்டடான ஜெஸ்டர்ஸ் சொல்ல போகிறோம். இது உங்களோட பிரெயினை இன்னும் சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக் கொடுக்கும். நீங்கள் உங்களோட கையை யூஸ் பண்ணி உங்களோட பிரெயினை ட்ரிக் பண்ண அண்ட் அதோட பவரை டெவலப் பண்ண கற்றுக்குவீங்க. ஓகே அண்ட் பீஸ் சைன். இதில் நீங்கள் உங்களோட ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி பீஸோட சைன் பண்ணணும் அண்ட் லெஃப்ட் ஹேண்டில் ஓகே சைன். இதை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப சேஞ்ச் பண்ணணும். உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் பீஸோட சைன் பண்ணுறப்போ உங்களோட ரைட் ஹேண்டில் ஓகே சைன் பண்ணணும். இப்போ வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? 5 டைம்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் இருக்குது. எப்படி இருந்துச்சு? ஈஸியா இல்லை கஷ்டமா இருந்துச்சா? இதை நீங்க தினம் கொஞ்சம் செகண்டுக்கு 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்பர் 2, கிளென்ச் யுவர் ஃபிஸ்ட். இதுல நீங்க உங்களோட ஃபிங்கர்ஸை மூடி ஒரு க்ளோஸ் ஃபிஸ்ட் பண்ணணும் அண்ட் இதை டைட்டா 90 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுங்க. மாண்ட் கிளியர் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஓட சைக்காலஜிஸ்ட் அக்கார்டிங் நம்மளோட ரைட் ஹேண்டை 90 செகண்ட்ஸ் வரைக்கும் கிளென்ச் பண்ணுறதுனால நம்மளோட மெமரி ஃபார்மிங் எபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். அதே நீங்கள் உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் பண்ணீங்கன்னா இது உங்களோட மெமரி ரீகால் எபிலிட்டியை டெவலப் பண்ணும். நம்பர் 3, மேக் சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள். இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் ஒரு சர்க்கிள் பண்ணுங்க அண்ட் அட் சேம் டைமில் உங்களோட ரைட் ஹேண்டில் ஒரு ட்ரையாங்கிள் பண்ண முயற்சி பண்ணுங்க. லைக் இது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த 2 ஷேப்பையும் ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ண பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஹேண்ட்ஸை ஸ்விட்ச் பண்ணி இன்னொரு கையில் ட்ரையாங்கிள் பண்ணுங்க அண்ட் இன்னொரு கையில் சர்க்கிள் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களால் எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியுது அப்படின்னு. இது உங்களோட மைண்டை ட்ரிக் பண்ணி உங்கள் பிரெயினோட நியூரோ பேட்டர்ன்ஸை சேஞ்ச் பண்ணுது. எக்ஸசைஸ் 3, யூஸ் யுவர் நான் டாமினன்ட் ஹேண்ட். இந்த எக்ஸசைஸில் நீங்கள் சிம்பிளி உங்களோட நான் டாமினன்ட் ஹேண்டை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரைட்டியாக இருந்தால் தினம் கொஞ்ச நேரத்துக்கு எதனா ஒரு வேலை உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணணும். அதே லெஃப்டியாக இருந்தால் நீங்கள் ரைட் ஹேண்டில் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெய்லி ரைட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளையிலேருந்து லெஃப்ட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சிமிலர்லி நீங்கள் எத்தனை சின்ன வேலை ரைட் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை லெஃப்ட் ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி நீங்கள் ரைட் ஹேண்டில் பென் யூஸ் பண்ணீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது நீங்கள் எந்த ஹேண்டை ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அது இல்லாமல் இன்னொரு ஹேண்டை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட நான் டாமினன்ட் ஹேண்டில் ஒர்க் பண்ண உங்களோட பிரெயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதனால உங்களோட பிரெயின் மசில்ஸ் டெவலப் ஆகும். உங்களோட பிரெயினில் நியூ நியூரல் பாத் கனெக்ஷன்ஸ் உருவாகும். இதனால உங்களோட பிரெயின் பாடி கனெக்ஷன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். எக்ஸசைஸ் 4, பிளே டெய்லி மைண்ட் சேலஞ்சிங் கேம்ஸ். எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா அதிகமாக கேம்ஸ் விளையாடக்கூடாதுன்னு. அதுக்கான காரணம் கேம்ஸ் ரொம்பவே அடிக்டிவ் ஆகிடும்னு. ஆனால் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தினம் கொஞ்ச நேரம் நான் அடிக்டிவ் மைண்ட் சேலஞ்சிங் கேம்ஸ் விளையாடுறதுனால நம்மளோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் மெமரி பவர் பல மடங்கு டெவலப் ஆகிடுமா. இந்த கேம்ஸ் பப்ஜி, கேண்டி கிரஷ் மாதிரி அடிக்டிவ் கேம்ஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் வேணும்னா இது மாதிரியான கேம்ஸ் விளையாடலாம். லைக் சுடோகோ, ஜிப்சா பசில்ஸ், மொனாப்லி, 2048, செஸ், லிமோசிட்டி, பிரெயினிடான், ரிடல்ஸ், ஸ்கிராபிள் எக்ஸெட்ரா. எதனா ஒரு கேம் நீங்கள் அதில் ரொம்பவே யோசிச்சு உங்கள் பிரெயினுக்கு ஒர்க் கொடுக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் செஸ். இதனால உங்களோட க்ரோத் மைண்ட் செட் டெவலப் ஆகும். இது மாதிரியான கேம்ஸ் நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைன் வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸில் விளையாடலாம். லைக் பிரெயினிடான் அண்ட் numosity.com. இதில் நீங்கள் பிரெயினுக்கு ரிலேட்டடாக ஏகப்பட்ட கேம்ஸ் விளையாடலாம். எக்ஸசைஸ் 5, மேக் யோர் பிரெயின் ஒர்க். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்கள் பிரெயின் ஒரு செட் பேட்டர்னில் நகர்ந்துட்டு இருக்கு. உங்கள் கூட வளர்ந்துருக்கிற உங்களோட பழைய ஹேபிட்ஸ் விதமாக உங்களோட எல்லா டிசிஷனையும் நீங்கள் எடுக்கிறீங்க. பட் இந்த ஆட்டோ பைலட் மோட பிரேக் பண்ணுறப்போ அண்ட் உங்கள் மைண்டுக்கு ஒரு சேலஞ்சிங் ஒர்க் கொடுக்குறப்போ உங்கள் பிரெயினோட எல்லா ஏரியாஸும் ஆக்டிவ் ஆகிடும். இதுக்கு நீங்கள் இப்போ சொல்ல போகிற சின்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். இது உங்களோட பிரெயின் பவரை டெவலப் பண்ணுறதுக்கு கூட உங்களை ரொம்பவே ப்ரொடக்டிவ், ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியண்டாக இருக்க ஹெல்ப் பண்ணும். இதுக்கு நீங்கள் டெக்னாலஜி மேலே டிபெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். டெக்னாலஜி நம்மளோட ஒர்க்கை ரொம்பவே ஈஸியாக்கிடுது. சில நேரத்தில் நம்ம டெக்னாலஜியை எந்த அளவுக்கு டிபெண்ட் பண்ணுறோன்னா நம்ம அதனால் நம்ம பிரெயினை யூஸ் பண்ணுறதை நிறுத்திடுறோம். ஸோ நம்மளோட பிரெயினுக்கு அதிகமாக வேலை கொடுக்காம போயிட்டோன்னா நம்ம பிரெயின் எப்படி க்ரோ ஆகும்? ஸோ இனிமேல்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட சின்ன வேலைக்கு லைக் கால்குலேட் பண்ணணும்னா, இல்லை எதனா ஞாபகம் வச்சுக்கணும்னா, இல்லை எதனா ஒரு வேர்ட்ஸை தேடினா கூட இனிமேல்ட்டு உங்களோட ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட மைண்டை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஒரு தமிழ் வேர்டோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தெரிஞ்சிருக்கும், ஆனால் இப்போ ஞாபகம் இருக்காது. ஸோ உடனே கூகுளில் சர்ச் பண்ணாதீங்க.
நீங்களே அதை ஞாபகப்படுத்தி பார்க்க முயற்சி பண்ணுங்க. அண்ட் இதே போல உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்பரையும் ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. இது உங்களோட மெமரி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் சில ப்ராப்ளம் டைம்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஒருவேளை நீங்க ஒரு விஷயத்த சீக்கிரமா மறந்துடுறீங்கன்னா உங்களோட வேலையை நீங்க ஒரு லிஸ்ட்டை எழுதி வச்சிடலாம். இதனால உங்களோட வேலை ஈஸியா முடியும். ஆனா இதனால உங்களோட மெமரி இம்ப்ரூவ் ஆகாது. நீங்க நாள் போக போக நீங்க இந்த லிஸ்ட்லயே டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நீங்க இதுக்காக உங்களோட லிஸ்டே பண்ண வேண்டாம்னு சொல்லல. ஸோ உங்களோட டெய்லி டாஸ்க், நீங்க தினம் பண்ண வேண்டிய வேலை, உங்களோட டெய்லி ஷெட்யூல் இதெல்லாமே நீங்க லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா அதே நீங்க நேரத்துக்கு உங்களோட லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு பதிலா நீங்களே அதை யோசிச்சு ஞாபகப்படுத்தி பாருங்க. இது மாதிரி பண்ணுறதுனால உங்க பிரெயினோட மெமரி மசில்ஸ் எப்பவுமே ஆக்டிவா இருக்கும். நீங்க மற்றவங்க போல ஆட்டோ பைலட் மோட்ல இல்லாம ரொம்பவே எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவா இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்.